நாம் பார்க்க போகிறது புத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய கரையானுக்கும் உள்ள தொடர்பு. அதாவது கரையான் பார்க்க எறும்பு மாதிரி இருக்கும், ஆனால் அது எறும்பு வகை கிடையாது. கரையான்கிறது என்னென்னா நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, அது கரப்பாம்பூச்சி வகையை சார்ந்தது தான் கரையான். கரையான் வேற ஈசல் வேற கிடையாது. கரையான் சிறகு முளைச்சி பறந்து போச்சுன்னா அதுதான் ஈசல். அந்த கரையான் வந்து புத்து கட்டும். கரையானில் 2 வகை இருக்குது. ஒன்று மண் கரையான், இன்னொன்று வந்து மரக்கரையான். மரக்கரையான் கூடு கட்டும், மண் கரையான் புத்து கட்டும். அதாவது அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் படுற இடத்துல கதவு ஜன்னல்களை வச்சாங்க வீடுகளுக்கு. ஏன்னா சூரிய வெளிச்சம் பட்டுச்சுன்னா கரையானே வராது. மரத்தில் ஈரம் இருந்தால் கண்டிப்பாக கரையான் வரும். அப்போது ஈரத்துக்கும் கரையானுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போது அந்த ஈரத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒன்று பெயிண்ட் அடிப்பாங்க, இல்லை வார்னிஷ் அடிப்பாங்க, அல்லது வேப்ப மரத்தினுடைய கொட்டைகள்லாம் பொடி செஞ்சு அது பொடியை தூக்கி அது மேலே போடுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்ப்ரே கெமிக்கல் ஏதாவது அடித்து தான் அந்த கரையானை வந்து போக்குவாங்க. ஏன்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு இழப்பை குடும்பங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அன்றைக்கி கரையான் இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி வீடுகள் எல்லாம் மர வீடுகள், அதுலேயும் பார்த்தீங்கன்னா மர ஜாமான்கள் நிறைய இருக்கும், உத்தரமெல்லாம் மரத்தில் தான் இருக்கும். அதனால் மரத்தை போய் அதை அரிச்சுன்னா வீடே வந்து சிதலமடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்படி நீருக்கும் கரையானுக்கும் தொடர்பு உண்டு. அதேமாதிரி மண் கரையான் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடியில் எங்கே நீர்மட்டம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல கரையான் வந்து புத்து கட்டும். 6 அடியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த இடத்துல நம்ம புத்து கட்டலாமா வேண்டாமான்னு அது முடிவு பண்ணும். மிகவும் அறிவான ஜீவன் வந்து அந்த கரையான். அது சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுவே அதுக்கால சாப்பிட்டுக்க முடியாது, அது இன்னொரு கரையானுக்கு ஊட்டி விடும், அங்கே உள்ள இன்னொரு கரையான் இதுக்கு ஊட்டி விடும். அப்படி தான் ரெண்டும் சாப்பிட்டுக்கிடும். பார்க்க வெள்ளை நிறத்தில் இருக்கும் கரையான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புழு மாதிரி சின்னதாக இருக்கும் அந்த இதில். இந்த கரையானில் ராணி கரையான் இருக்குது பாருங்க, அதுக்கு எப்படி சாப்பிடுன்னே தெரியாது. வேலைக்கார கரையானுடைய ஒரே வேலையே என்ன அப்படின்னா, பெரிய வேலையே என்னென்னா அதுக்கு சாப்பாடு ஊட்டுறது தான் அதுக்கு பெரிய வேலையே. கரையான் புத்து நீங்கள் வெளியிலேருந்து பார்த்துருப்பீங்க, அது உள்ளுக்குள்ளே பார்த்துருக்கீங்களா? அது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயமான கட்டுமானம். மனிதர்களுக்கு எப்படி வீடு கட்டணும் அப்படிங்கிறத நம்ம கட்டி சொல்லி கொடுத்தது இந்த கரையான்னு சொல்லலாம். அவ்வளோ அற்புதமான ஒரு ஆர்கிடெக்ட் பணின்னு சொல்லலாம். முட்டை இடுவதுக்குன்னு தனியாக ஒரு அறை இருக்கும், அதுலேருந்து வரக்கூடிய புழுக்களுக்கு தனியாக ஒரு அறை இருக்கும், அந்த புழுக்கள் பல்கி பெருகி பெருசாக வளர்கிறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு அறை இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பாடு கூட, சமையல் கூட மாதிரி ஒரு அறையும் இருக்கும், சாப்பாடுக்கும் இருக்கும். அப்படி நிலத்தடி நீர்மட்டத்தோடு தொடர்புடையது எதுனா இந்த கரையான்கள். அதனால தான் அந்த இடத்துல அவ்வளோ குளிர்ச்சி இருக்குது. கரையான் புத்துக்குள்ளே நீங்கள் கையை விட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்காக கையை விட்டு பார்த்துடாதீங்க, அதில் பாம்பு கூட சில நேரத்தில் இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் கரையான் புத்துக்குள்ளே பார்த்தா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். அதாவது நம்ம ஊரில் முற்றம் வைத்த வீடுகள் இருக்குது இல்லையா, அந்த முற்றம் வைத்த வீடுகளில் உள்ள அறைகளில் எந்த அளவுக்கு ஒரு குளுமை இருக்குமோ அதுபோல் ஒரு குளுமை உடையது தான் அந்த கரையான். அந்த முற்றம் வைத்த வீடுகளில் என்ன, அதாவது நடுவில் ஒரு ஓப்பனிங் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வெட்ட வெளி இருக்கும். அது கரையான் புத்துலேயும் பாருங்கள் ஓப்பனிங் இருக்கும் மேலே. அந்த மாதிரி முற்றம் வைத்த ஒரு சின்ன வீடு தான் வந்து கரையான் புத்து. அதை பார்த்து தான் நம்ம முற்றம் வைச்ச வீடே பிற்காலத்தை கட்ட ஆரம்பித்தோம். அப்போது அந்த முற்றம் வைத்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோ குளுமையாக இருக்கும் இல்லையா, அந்த குளிர்ச்சி அப்படியே தங்கியிருக்கும். அதே மாதிரி தான் கரையான் புத்தும் அங்கே இருக்குது. காரணம் அந்த நிலத்தடி நீர்மட்டம். அதனால தான் ஒரு இடத்துல வந்து வீடு வாங்க போகிறாங்க, இல்லைனாக்கா ஒரு இடத்துல நிலம் வாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த மனையில் தண்ணி இருக்கா இல்லையா, அந்த மனையில் எந்த இடத்துல நீரோட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மனையடி சாஸ்திரத்தின் மூலமாக இல்லை கம்பியை வைத்தோ இல்லை பெண்டலத்தை வச்சோலாம் பார்க்க வேண்டாம். அங்கே எங்கேயாவது புத்து இருக்கான்னு பார்த்தாலே போதும். அங்கே ஏதாவது புத்து வளர்ந்துன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீரோட்டம் இருக்குதுன்னு அர்த்தம், அங்கே அடியில் நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம், நீர் அங்கே நல்லா இருக்குது, நிலத்தடி நீர் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த அளவுக்கு கரையானோடு ஒரு பெரிய தொடர்பை உடையது எது என்று சொன்னால் இந்த நீர், நிலத்தடி நீர் என்று சொல்லலாம். இந்த கரையான் புற்று மண்ணுக்கு வந்து பல மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லலாங்க. அதனால தான் பாருங்கள், அன்னைக்கெல்லாம் வந்து இந்த கரையான் புற்று மண்ணை எடுத்து உடம்பு முழுவதும் பூசிக்கொள்வார்கள், தேய்த்து கொள்வார்கள். புற்றுமண் குளியல்னே அதுக்கு பேர். எங்கெல்லாம் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம உடம்புல இருக்கோ அந்த இடத்துல அந்த புத்து மண்ணை எடுத்து தடவுனா அந்த தோல் நோய்கள் எல்லாமே குணமாகுது. அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மருத்துவ குணமுடைய மண் எதுன்னா அந்த புற்று மண் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.